வணக்கம். இப்போ வாட்டர் டேங்க் ஓவர்ஃப்ளோ அலாரம் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு 230 வோல்ட் ரிலே ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு பசர் 230 வோல்ட் பசர் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு என்ஓ புஷ் பட்டன் ஒன்று எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா, இப்போ அலாரம் ஓவர்ஃப்ளோ ஆகி அலாரம் அடிச்சிச்சுன்னா ரீசெட் பண்ணுறதுக்காக ஒரு 230 வோல்ட் ஃப்ளோட் சுவிட்ச் ஒன்று எடுத்திருக்கேன். இதை வச்சு வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிலேக்கு நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரேக்கர்ல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துட்டு ரிலேவோட A2ல நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. பிரேக்கர்ல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்து ரிலேவோட A2ல நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து ஃப்ளோட் சுவிட்சில் 3 வயர் வரும். ஒன்று காமனு, ஒன்று NO, ஒன்று NC இருக்கும். இப்போ ஃப்ளோட் சுவிட்சியோட காமன் பிளாக்கு காமனு, அதை பிரேக்கரில் ஒரு பேஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பிரேக்கரோட அவுட்டில் ஒரு பேஸ் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். பிரேக்கரோட அவுட்டில் காமனை ஃப்ளோட் சுவிட்சியோட காமனை கனெக்ட் பண்ணிட்டேன். இதோட NO பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் NO பாயிண்ட், ப்ளூ NC. இப்போ NO பாயிண்ட்டை ரிலேவோட காமனில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரிலேவோட காமனில் கனெக்ட் பண்ணிட்டு இதோட அவுட்டில் அதோட NC-லேருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு ரிலேவோட NC-லேருந்து ஒரு அவுட் எடுத்து ரிலேவோட NC-லேருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு பசர் சவுண்டு அதில் பேஸ் கனெக்ட் பண்ணிக்கிங்க இன்புட்டில். அடுத்ததா இந்த பசருக்கு நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணணும். அதை செகண்ட் டெர்மினல்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு செகண்ட் டெர்மினல்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு பிரேக்கர்ல அவுட்ல நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பிரேக்கர்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு பசருக்கு ஒரு நியூட்ரல் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்ததா இப்போ வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. பசருக்கு வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ இந்த பசர் அடிக்கும் போது ரிலே ஹோல்டிங் பண்றதுக்காக அதுக்கு வயரிங் பண்ணணும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுத்ததா பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துக்கிறேன். அது NO புஷ் பட்டனுக்கு நான் இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். NO புஷ் பட்டன்ல இன்புட்ல கனெக்ட் பண்ணிட்டு NO புஷ் பட்டன்ல இருந்து அவுட் எடுத்துட்டு NO புஷ் பட்டன்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு NO புஷ் பட்டன்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிட்டு ரிலேவோட A1க்கும் காமனுக்கும் ஒரு லூப் பண்ணிக்கிங்க. ரிலேவோட A1க்கும் காமனுக்கும் ஒரு லூப் பண்ணிட்டு அடுத்ததா ரிலேவோட NO-ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு ரிலேவோட NO-ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு NO புஷ் பட்டனோட இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது ரிலே ஹோல்டிங் பண்றதுக்காக அந்த வயரிங். NO புஷ் பட்டனோட இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க.
இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃப்ளோட் சுவிட்ச் வந்து டேங்கில் வந்து இப்படி தான் கிடக்கும். இப்போ வந்து லோ லெவலில் இருக்குது. இப்போ வந்து டேங்கில் வந்து வாட்டர் ஃபுல்லாகும் போது ஃப்ளோட் சுவிட்ச் மேலே வரும். மேலே வந்தோடனே அலாரம் அடிக்கும். இப்போ வந்து அலாரம் அடிக்கிறது வந்து அடுத்து பிரேக்கர் ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து overflow அடிக்கும். Thank you for watching video.